இங்கே திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து மோத விட்டு இன்னொரு கூட்டம் வந்து வாக்குகளை வந்து அறுவடை செய்யப்பாங்க. அந்த கூட்டம் வந்து வலதுசாரி. ஜனநாயகன் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணை நான் புலி போல வளர்ப்பேன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த வந்து சேர்ற அத்தனை பேருமே எல்லாம் முடி சத்தவன், எல்லாம் மூச்சு விடுறதுக்கு திணறவன், இல்லைன்னா முக்காடு போட்டுன்னு நான் 3 மணிக்கு கதவு தட்டுறவன். தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுட்டானுங்கம்மா. பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க. அவனுக்கு போஸ்டிங் எங்கே கொடுப்பீங்க? இருங்க, சரியான வீரமகன்ல இருந்தா புஷியானந்துக்கு இங்கே ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கொடுக்க சொல்லுங்க. பிரச்சார மன்றம் முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். நாம் தமிழ் மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. திருமா அவர்களினுடைய மிக அழுத்தத்தால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறையில உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்காரு. அவர் உடல்நலம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போன சவுக்கு சங்கர் சொல்லி இருக்காரு. இதே சவுக்கு சங்கர் வந்து எவ்வளவு கிண்டல், எவ்வளவு கேலி. சப்போர்ட் பண்ணது யாரு? சீமானவர்கள். ஃபெலிக்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது நேரா யாரை போய் பார்த்தாரு? சீமானவர்கள். ஃபெலிக்ஸ் எந்த கட்சியில் இருக்கிறாரு? டிவிகேல. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். களத்துல இல்லைன்றாரு, எல்லாரையும் எதிர்க்கிறதுன்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து சீமானையே டார்கெட் பண்ணி தாக்குறாரு. என்ன மனநிலை தான்? அதுதான் நான் சொல்றேன். இங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்போ சமீபத்திய பேச்சு வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் யார் அப்படின்றத வந்து டாக்டர் ஐயாவையும் திருமாவையும் இருவரையுமே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் திருமாவையும் இந்த சைடில் டாக்டர் ஐயாவையும் சொல்லியிருக்காரு. 2 பேரையும் வந்து கேட்டால் இவங்க தான் வந்து இந்த தலைமுறைக்கு பெரியார்ன்றதை அழுத்தம். என்னதான் நீங்கள் அரசியல் கழகங்கள் பல கழகங்கள் அதில் உடன்பாடு இருக்காது. ஏமா ஒரு விஷயமா சீமான் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது புரியுதுங்க. அந்த பெரியாரை சொல்லாமல் சொல்லியிருந்தாருன்னா நான் கூட சொல்லுவேன், என்னங்க யாருங்க எப்படி ஒப்பிடுறீங்க நீங்கள் சொல்லலாம், அதுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னு நிறைய கேள்வி நம்ம கேட்க முடியும். ஒரு எதிர்கேள்விக்காக இப்போ டாக்டர் ஐயா மீது ஒரு கருத்து வேற்றுமை இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அப்போ நம்ம சொல்ல முடியும் எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா. ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில ஒரு மேற்கோள் காட்டுறாரு. அந்த பெரியாரை காட்டிலும் இந்த இருவரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரியார் வந்து, அதாவது ஒரு பெரியார் வந்து இடஒதுக்கீடு கொள்கைக்காக, ஏன்னா நாங்கள்லாம் நீங்கள் அந்த ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைல்ல. டாக்டர் ராமதாஸ் இன்றைக்கி இருக்கிற ராமதாஸ் தான் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக அவர் முன்னெடுத்த போராட்டங்கள் சாதாரண போராட்டம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே வந்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து அதனால் அந்த மேற்கோள் வந்து சரியானது தான் நான் சொல்லுவேன். நாங்களாம் இது உண்மையாக சொல்ல போனோம்னா, நான் எதிர்பார்த்ததெல்லாம் எப்படி எதிர்பார்த்தோன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த பால் தாக்கரே இருக்கிறார்ல, பால் தாக்கரே எப்படி இருக்கிறாரோ ஒரு பால் தாக்கரேவை தான் நாங்கள் பார்த்தோம். இல்லைன்னா வந்து காஞ்சிராம் ஒரு பால் தாக்கரே, அந்த ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அன்றைக்கி அவருடைய பயணம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி அங்கே இருந்த 2 தலைவரில் ஒரு தலைவர் ஜெயலலிதா, கலைஞர் ஜெயலலிதா, அடுத்த தலைவர்னால் அது வந்து டாக்டர் ராமதாஸ் தான். அந்த அளவுக்கு வந்து 3வது பெரிய தலைவராக பேசப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் சீமானுடைய ஒப்பீடு சரி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த திரும்ப சொல்லும் போது பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒப்பீட்டு அளவில் அவர் வந்து நீங்கள்லாம் மேடையில் பேசும்போது உட்காந்து கேட்டு தலையாட்டிட்டோம் பெரியார் கொடுத்து நீங்கள் பேசும்போதெல்லாம் அப்படின்னு அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் 2 பேரும் சொல்லும்போது இவருடைய பயணத்தை, அந்த திருமாவுடைய பயணத்தை சொல்கிறார். அது வந்து நான் வந்து சரியான சீமானுடைய பார்வையிட எனக்கு வந்து உடன்பாடு உண்டு. நாம் வந்து இன்றைக்குள்ள இளைய தலைமுறைக்கு வந்து தெரியாது. சீமானுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. காரணம் இவங்க கடந்த கால அரசியல் வாழ்க்கை வந்து 2 பேர் தான் வந்து இருவருமே போராளிகள் தான். டாக்டர் ராமதாஸும் சரி, அண்ணன் திருமாவும் சரி. சீமானுடைய பார்வை வந்து சரி, அவர் எங்கேயும் குறைச்சி வந்து மதிப்பிடவே இல்லை. அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு எண்ணம் எனக்கு இருந்தது. அதை வந்து அண்ணன் திருமா வந்து இன்றைக்கி சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து மோத விட்டு இன்னொரு கூட்டம் வந்து வாக்குகளை வந்து அறுவடை செய்ய பார்க்குது. அந்த கூட்டம் வந்து வலதுசாரி கூட்டம். அண்ணன் திருமாவது வெளிப்படையாக வந்து சொல்லலை, வேறு யாரோ ஒருத்தர் பயன்படுத்திக்கிறாங்க, அது வேறு சில சக்திகள் பயன்படுத்தி சொல்லி ஒரு மறைமுகமாக சொல்கிறார். நான் நேரடியாக சொல்கிறேன், வலதுசாரி சக்திகள் இங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தம் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தையும் அல்லது மக்களையும், இந்த சைடில் தமிழ் தேசியத்தை வந்து தூக்கி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்து வந்து வழிநடத்தி போகிற ஒரு கூட்டத்தையும் வந்து 2 கூட்டத்தையும் மோத விட்டு வலதுசாரி அமைப்புகள் வந்து இந்த வாக்குகள் வந்து அறுவடை செய்ய பார்க்குறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அதை வந்து அண்ணன் திருமாவும் சொன்னார்.
ஆனா திருமா அவர்கள் வந்து சீமான் அவர்கள் அரசியல் சாணக்கியத்தனமாக பேசுகிறார் அப்படின்னும் போது சந்தர்ப்ப அரசியல் அப்படின்ற மாதிரி இல்ல, சாணக்கியத்தனம் வேற சந்தர்ப்பம் வேறமா, நல்லா புரிஞ்சுக்கம்மா. இங்க வந்து அவர் சொல்றது வந்து என்ன, சந்தர்ப்ப அரசியல் இல்லை, இது வந்து ஒரு வகையான உத்தின்றார். நீங்கள் உத்தின்றது தான் அது சாணக்கியத்தனம். நீங்கள் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பவாத அரசியலாம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய அரசியல் இன்னொரு சக்திக்கு, அதாவது என்ன, வலதுசாரி சக்திகளுக்கு வந்து ஏதோ அமைஞ்சிடக்கூடாது. அந்த வகையில் இப்போ நீங்கள் பேசுனது வந்து நான் அது நன்றியும் சொல்கிறாரு, அதை வந்து வரவேற்கிறாரு. இது வந்து ஒரு வகையான வந்து அரசியல் சாணக்கியத்தனம், ஒரு உத்தி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து வலதுசாரி அமைப்புகள் சார்ந்த வந்து உங்களுடைய அரசியல் நீங்கள் இப்படி முட்டுறீங்க இல்லையா? நீங்கள் இப்போ திராவிட, இப்போ பெரியாரை வந்து பெரியார் இல்லை திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் வந்து ஒரு முட்டும்போது அது வந்து அவங்களுக்கு ஏதுவாகிடுது இல்லை சார். ஆனா இதுக்கு இன்னொரு பார்வை என்னன்னா, திரு ராமதாஸ் அவர்கள் கூட அவ்வளவோ நாம் தமிழர் கட்சிக்கும் பாமகக்கும் பெரிய அளவுல மோதல்கள் கிடையாது. ஆனா இப்ப தொடர்ந்து ஒரு 4-5 வாரங்களாக எனக்கு ஒரு நீங்க சொல்லி கேட்டு முடிச்சிருங்க. 4-5 வாரங்களாக வந்து பாத்தீங்கன்னா RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு திருமா அவர்கள் சீமானை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்ப இவங்க ஆதரவாக திருமா அவர்களுக்கு பேசும்போது மக்கள் மனநிலை இதுதான் இப்போ நான் சொல்றேன் பாருங்க, கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். சீமான் அவர்கள் பாரதியாருக்கான அந்த நிகழ்வில் வந்து பிராமண கடப்பாறை கொண்டு வந்து இந்த திராவிட இயக்க பாடிஞ்ச மாளிகையை நான் இடிப்பேன் சொன்னதும் சரி. இன்னொரு பக்கம் வந்து அண்ணன் திருமா வந்து விஜயை கூடுதலாக சேர்த்துக்கிட்டாரு. விஜயும் சீமானையும் ஒப்பிடுறதையே நான் வந்து அருவருப்பாக பார்க்குறேன், வெறுக்கிறேன். ஒரு போராளி அறிவாளியை கொண்டு வந்து ஒரு தற்குறியோடு ஒப்பிடுறதை வந்து நான் கடுமையாக வந்து எதிர்க்கிறேன். அதை ஏற்றுக்கவே இல்லை. அண்ணன் திரும்ப அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால், நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து சொல்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து சீமானை வந்து ஆர்எஸ்எஸ் தான் வந்து பிரசவம் பண்ணதுன்னு நீங்கள் சொன்னால் கூட எனக்கு வந்து நான் கேட்டால் அது ஒரு அரசியல் சாடலாக பார்த்துட்டு போயிடுறேன். எப்படி சீமான் வந்து சொன்னார், பிராமண கடப்பாறை கொண்டு வந்து இடிப்பான்னு சொன்னார், அதே மாதிரி கேட்டால் அண்ணன் திரும்பவும் அரசியலுக்காக பேசுகிறார். அதை நான் அப்படி தான் நான் எடுத்துகிட்டு கடந்து போயிட்டேன். அப்போ இதுதான் நான் இந்த இடத்துல தான் நான் திரும்பவும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 2 தரப்புலையும் மோதக்கூடியவங்க. அண்ணன் திருமா வந்து பெரியாரை வந்து பின்பற்றி வராரு, சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய தலைவரை பின்பற்றி வராரு. 2 பேரும் வந்து உள்ள அந்த மாறுபட்ட கருத்து யாருக்கு இந்த இடத்துல பயனளிக்குது? இப்போது இந்த இடத்துல அண்ணன் திரும்பவே ரியலைஸ் பண்ண வேண்டிய சூழல் வருது. அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சீமானை சொல்வதன் மூலமாக அப்போ ஒரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சிறுமைப்படுத்தப்படுறாருல்ல, அது யாருக்கு சாதகமாகுது? அது யாருக்கு சாதகமாகுது? அதே வலதுசாரி அமைப்புக்கு சாதகமாகுதா இல்லையா? சொல்லுங்கள். ஒரு மேடையில் போய் பேசிட்டாலேமா அவங்க வந்து பிரசவித்த மாதிரி ஆயிடுமா? கேட்குறேன். இந்த இடத்துல இருங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் யாரையும் டிக்டேட் பண்ணணுன்றது நோக்கம், காயப்படுத்தணும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்து சீமானுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறீங்க இல்லையா, அண்ணன் திரும்ப சொல்கிறார் இல்லையா, இது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அரசியல் நிலைப்பாடு இது வந்து வலதுசாரி அமைப்புகளுக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்கிறா கூட மறைமுகமாக சொல்லி அவங்களுக்கு அது ஏதுவாக அமையன்னு சொல்கிறேன். அண்ணன் திருமா அவர்கள் பேசுவதும் கூட பார்த்திங்கன்னா சீமான் குறித்து பேசக்கூடிய வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு நீங்கள் சொல்லும் போது அதுவும் கூட வலதுசாரி அமைப்புகளுக்கு வந்து ஒரு ஏதுவாகிடுமா இல்லையா? அப்போ அதனால தான் நான் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் வந்து இந்த ஐடியாலஜி தான் புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழ் தேசியமும் திராவிடமும் துண்டாடி ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும்போது இது வலதுசாரி அமைப்புகளுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதா அமையும். அதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த சமீபத்திய இந்த அரசியல் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் திருமாவர்கள் அன்றைக்கி பேசுனதும் சரி, அதுக்கு போனால் அந்த திருப்பரங்குன்றத்தில் பேசணும் இந்த வார்த்தையும் சரி, சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் இப்போ வந்து பெரியார் குறித்து பேசுனதாக இருக்கட்டும், இது எல்லாமே கேட்டால் இந்த மோதல் போக்கு வந்து தமிழ்நாடோட நலனுக்கு அது பாதுகாப்பாக இருக்காது நிச்சயமாக. ஏன்னா அடுத்தடுத்து நெருக்கடியான காலகட்டங்கள் வந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே வலதுசாரி அமைப்புகள் வந்து வேறு ஊன்றதுக்கு இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் வந்து மோதிக்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அது கண்டிப்பாக வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா சார். இன்னொன்று, ஜனநாயகன் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணை நான் புலி போல வளர்ப்பேன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துறாரு. இந்த இடத்துல தமிழ் தேசிய அரசியலுக்கு எனக்கும் சொந்தம் உண்டு அப்படின்றத டிக்ளேர் பண்றாரா விஜய்? இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. பொண்ணை புலி போலாம் நீ வளர்க்க வேணாம்.
சொல்லுங்க சொல்லுது. ஏற்கனவே உன் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நீ வளர்த்துட்டு இருக்கிற நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். குடும்பமே உங்கள்கிட்ட கிடையாது. இதெல்லாம் இதுதான் இதை பேசினா உடனே என்ன செய்கிறாங்கன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போயிடாதுங்க. இந்த வசனம்லாம் எதனால நம்ம படம் ஃபெயிலியர் ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், ஊர் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து விஜயோட மகள் கிடையாது, மனைவி கிடையாது, மகன் கிடையாது, ஊருக்கே தெரியும். நீ இப்போ இந்த வசனம் பேசும்போது இந்த வசனம் வந்து ஏற்புடையதாக இருக்குமா மக்களுக்கு? நீங்கள் வேணால் தற்கொலை கூட்டங்களுக்கு வேணால் ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் இது வந்து ரியாலிட்டி இல்லைல்ல, ஒரு ஜீவனுள்ள வார்த்தையா நீங்கள் சொல்லுங்கள். பராசக்தி பேனர்லாம் கிழிக்கிறாங்க சார் உங்களுடைய ரசிகர்கள் ட்ரெய்லர். இவங்க என்ன கிழிச்சாலும் நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வர என்ன கேரக்டரோ அதுதான் நிஜம். ஏன்னா அந்த படம் நிஜத்தை பேசுது. மொழிப்போர் குறித்து தான் அந்த படம் கதையே அடிப்படையே. நீங்கள் என்ன பேசுனா கதை தான் அங்கே ஹீரோ. நீங்கள் பேனர் கிழிங்க, நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் சரி. ஆனால் படம் வந்து என்ன வந்து ரொம்ப ஜீவனுள்ள பாத்திரங்கள். சிவகார்த்திகேயன் வந்து கடைசியாக வந்து உயிர் தியாகம் பண்ணுற மாதிரியான காட்சி. அமரன் படம் எப்படியோ அதுதான். நீங்கள் இந்த பைத்தியக்காரனுங்க ஒரு நாள் கிழிப்பாமா, 2 நாள் கிழிப்பாமா, இது வந்து கிழிக்க முடியாது. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இது யாராவது கிழிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். மீடியா வந்து செல்ஃபோன் வந்து உடைப்பானா நம்ம 2 பேரும் பேசுகிறதா? இப்போ நம்ம பராசக்தியை பற்றி பேசுகிறோம்ல, இதுதான் ஊடகங்கள் மூலமாக போகும். கண்டிப்பாக சார். சிறைன்ற படத்தை முதல் நாள் ஷோ பார்க்கும்போது 150 பேர் தான் இருந்தாங்க. அடுத்து ஒரு நாள், அடுத்த ஒரு 3வது நாள் அதே தேட்டரில் அதே ஷோ போய் பார்க்குறேன், 1500 பேர் இருக்காங்க. அந்த தியேட்டர்லேயே சொல்கிறேன், வெளியில் வர மக்கள் சொல்கிறேன். இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் அப்படி பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இப்போ சல்லியர்கள் கூட மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் ஓடிடியில் அதுதான் சொல்கிறேன். இங்கே அதுதான் நான் இங்கே வந்து மக்கள் பேச பராசக்தி வந்து பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக, நோ டவுட். ஏன்னா கதை தான். எனக்கு ஓரளவுக்கு நான் கதையை உள்வாங்கி கேட்டேன், சில தகவல் வந்துச்சுன்னா அந்த கதையை கேட்கும் போதே நமக்கு வந்து இந்த படம் ஹிட் ஆகும்னு தோணுது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இல்லை, அது நடித்த எந்த கேரக்டருமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதனால தான் முழுக்க பாருங்கள் அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு பழைய காலத்து படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகும். அந்த அளவுக்கு கதை தான் அங்கே முக்கியன்ற நான். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எல்லாமே போலித்தனம் தானே. இப்போ இந்த ஒரு வசனம் நீங்கள் சொல்லுங்கள், மகளை புலி போல் இருக்கிறேன், நீ அந்த வசனம் நீ பேசுறது மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏன்னா ரியல் லைஃப்பில் நீ இல்லையே, அந்த மாதிரி எந்த வகையிலும் இல்லையே. புலின்னு சொல்லும்போது நீ யாரை அடையாளம் கட்ட? புலின்றது யாரை அடையாளம் கட்ட? நீ மகள்னு கூட சொல்ல இங்கே மகளே உன்னை வந்து வெறுத்து ஒதுக்கலை, நீ ஒதுக்கலை, அவங்கெல்லாம் உன்னை ஒதுக்கிட்டாங்க. அப்போ நீ வந்து நிஜம். நான் இன்றைக்கி சொல்லலை, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு குடும்பத்தோட ஒரு தலைவன் இருக்கிறோம். முன்னாடி இருந்த பார்வை வேறு, இன்றைக்கி இருக்கிற பார்வை வேறு. இங்கே இருக்கிற எல்லா தலைவருக்குமே ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகலைன்னா கூட அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. இவன் வந்து அப்படி இல்லை, சுடுகாட்டில் வந்து தனியாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறான். ஸோ இவன் வந்து கேளிக்கை வாழ்க்கையில், சொகுசு வாழ்க்கையில் இப்படியே திசை மாறி. அதனால் இவனால் நிச்சயமாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நிற்க முடியாதுங்க. இந்த படம் முதல் தோல்வி இதுதான். அரசியல் படமும் தோல்வியிடும். இந்த கூட்டம் வந்துடுச்சு, அது இதெல்லாம் ஹைப். சார், டிவிக்கில் ஈசிஆர் சரவணன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை கடத்தி கொண்டு போய் வந்து செய்திகளை சேகரிக்கக்கூடிய வேலையை செய்ய வைக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தோம். இது எப்படி இல்லைம்மா, ஈசிஆர் சரவணன் மாதிரி இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு என்ன சொன்னால் ஒரு சேட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் மீடியாவில் கூட பார்ப்பீங்களா? முன்னாடி டாக்டர் பிரபு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தார். அது நான் சொல்ல வந்தேன், அதுதான் மைண்டில் நினச்சி சொல்கிறேன். நம்ம சொன்னோம்னா வந்து அதில் சில தம்பிகள் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்ன சார் எங்கள் அண்ணனை நீங்கள் எப்படி டேமேஜ் பண்ணுறீங்க? எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் சார், அவர் பெரிய தியாகி சார். யார் நீங்கள் சொன்னீங்களே, அவர் பெரிய தியாகியும் அவர் வந்து என்ன சார் சொல்லிட்டு யாரோ முகந்திராத எவனோ ஒருத்தன் எப்படியோ ஃபோன் நம்பர் வாங்கி பேசலாம். எங்கள் அண்ணனை அப்படிலாம் நீங்கள் அண்ணன் சொல்கிறது நான் நினச்சேன் விஜய் தான் சொல்கிறீங்கன்னு சொன்னால், விஜய் பேசுகிறத பற்றி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தான் நான் எங்கள் தலைவர் எங்கள் அண்ணனை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணுறாதீங்க சார், நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இருக்கிற உண்மை தானப்பா பேசுகிறேன். நாகப்பழம் வாங்குறவங்ககிட்ட போயிட்டு வந்து போஸ்ட் கொடுக்குறீங்க, விளம்பரம் பண்ணுறேன், விளம்பர வெறி அப்படி இருக்குது, அதான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னேன். சரி பார்க்கலாம் சொல்லி அப்படி கட் பண்ணேன். அவருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே ஈசிஆர் சரவணன், இங்கே பிரபு, இன்னும் பல பேர் இருக்கிறான். 54 ஆண்டவரேர் போட்டு போஸ்ட் வச்சு ஒட்டுறான். என்ன அந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படா 54 சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய பைத்தியங்கள் வந்து விளம்பர பைத்தியங்கள் உருவாகிருக்கு. அவனாம் என்ன நினைக்கிறான்னா, நம்ம எப்படியும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடும் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்குலாம் தெரியல, இங்கே வந்து மாற்று கட்சியிலேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இயல்புலேயே இங்கேருந்து வராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கல. டிவிக்கிலே உருவாகி வராமல் பாருங்க, அவனுக்கு கொடுக்கல. மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு தான் இப்போ வந்து
ஃபோக்கஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. சார் அப்பதானே சார் இன்னும் மேலும் மேலும் இல்லைம்மா, நீங்கள் பாருங்க நல்லா புரியுங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. அந்த வந்து சேர்ற அத்தனை பேருமே எல்லாம் முட்டி சத்தவனாக இருக்கலாம், சரிங்களா? ஒன்று முட்டி சத்தவன், இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு திணறவன், இல்லைன்னா முக்காடு போட்டுன்னு நான் 3 மணிக்கு கதவு தட்டுறவன், இப்படி தான் இருக்கிறானுங்க இந்த கட்சியில். இதில் யாருன்னா மக்கள் சக்தி? நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் உங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். இந்த காணொலி பார்க்குறவங்க தான் சொல்லிட்டோம், மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நபர் வந்து டிவிகேவில் இணைந்தார். இல்லை சார், நேற்று கூட எல்லாம் புள்ளின்னு சொல்லுகிறாங்க. இது எனக்கு ஒன்றும் புரியல. முக்கிய புள்ளி இந்த ஊடகங்கள்லாம் நானும் பார்க்குறேன். முக்கிய புள்ளி இணைந்தார். இவங்க புள்ளின்னு சொல்கிறாங்களா புள்ளிங்கன்னு சொல்கிறாங்களா? அந்த புள்ளிங்கன்றாங்களா சொல்கிறாங்களான்னு தெரில. சரிடா, எப்பறம் அந்த புள்ளியிலேருந்து வெளியே வந்து வட்டம்னு சொல்லுங்கள், ஒரு சதுரம் வந்து சேர்ந்தார் சொல்லுங்கள், இல்லை செவ்வகம் வந்து சேர்ந்தார் சொல்லுங்கள், இல்லை ஒரு முக்கோணம் வந்து சேர்ந்தார் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது நீங்கள் வந்து சொல்லுங்கள். புள்ளி இணைந்தார் சொல்லிட்டு இருக்காங்க. 94ல் எய்ட்ஸ்ன்ற நோய் உங்களுக்கு தெரியல. எய்ட்ஸ் நோய் இல்லை, எய்ட்ஸ்ன்றது ஒரு கிருமி மூலமாக வந்து ஒரு பெரிய சிக்கலாயிட்டிருக்கு. பெரிய வந்து மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த எய்ட்ஸை வந்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு விளம்பரம் தரணும், பெரிய விளம்பரம் பேச பண்ணணும். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, பார்க்குற மாநகராட்சி என்ன செய்யணும்னா, பார்க்குற இடத்துலலாம் நம்ம எங்கெல்லாம் நம்ம ஒரு பொது இடம் இருக்கோ, பஸ்ஸுக்கு பின்னாடி இப்படி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு விளம்பரம் வச்சாங்க. விளம்பரம் என்ன வச்சா தெரியுமா? வெறும் ப்ளைனாக ஒரே ஒரு பெரிய வட்டம் போட்டு புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? எப்படி புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? 90களில் நடந்த விளம்பரம். யார் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ யார் தான் அந்த புள்ளி? இதை நான் காமெடி பார்த்தீங்கன்னா, யார் தான் அந்த புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது விளம்பரம் கேட்டால் புள்ளி ராஜாக்கா யாருக்கெல்லாம் எய்ட்ஸ் வரும் அப்படின்றத ஒரு விளம்பரம் பண்ணாங்க. இப்போ இவங்க அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறானுங்க. நானும் தினம் இந்த மீடியாக்களை பார்க்குறேன், முக்கிய புள்ளி இணைந்தார். சரி, முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்குறது யாரும் நேற்றுலேருந்து 2 நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க முக்கிய புள்ளி. அப்புறம் பார்த்தாங்க எனக்கு என்ன வந்து ஒரு வட்டச்செயலாளர் இணைஞ்சார், ஒரு கவுன்சிலர் இணைஞ்சார், புதுச்சேரியிலேருந்து ஏதோ முன்னாள் எம்எல்ஏ வந்து இணைஞ்சாரு அப்படின்னு சொல்லி கூட போடுறாங்க. சரி, நீங்கள் யார் இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்களே என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்ன சொல்லணும் இப்போ? நியாயமாக என்ன சொல்லணும் கேட்டால், சார் இவர் இருக்கார்ல சார், ரங்கசாமி இருக்கார்ல சார், அவர் வந்து பாண்டிச்சேரி காங்கிரஸ் அந்த கட்சியை கலைச்சிட்டு வந்து விஜய் கூட சேர்ந்துட்டார் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்லை அதில் இருக்க வந்து நாராயணசாமி காங்கிரஸ் இருக்கார்ல சார், அவர் வந்து இணைஞ்சிட்டார் சார் அப்படின்னு சொன்னால் அவங்க பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர். எம்ஜிஆர் பாண்டிச்சேரியில் ஒரு எம்ஜிஆர்ன்ற அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறாரு ரங்கசாமி. அதே மாதிரி நாராயணசாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்வாக்குள்ள மனிதராக இருக்காரு. அவங்கள நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இப்போ யாரை சொன்னீங்க? யாரோ எம்எல்ஏவா? நீங்கள் அது கூட முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்கிறீங்க, எக்ஸ் எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ கிடையாது. இப்போ புரியுதுங்களா? சார் புதுச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன சார் இணைகிறாரு கட்சியில்? அதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க, அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறீங்க. ஆனால் வந்து அது அந்த மரமண்ணைங்களுக்கு புரிஞ்சால் சரி. தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுட்டானுங்கம்மா, பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து இங்கே சேர்க்குறான்ல, அவனுக்கு போஸ்டிங் எங்கே கொடுப்பீங்க? இருங்க, போஸ்டிங் கொடுப்பீங்க பாண்டிச்சேரி தானே கொடுப்பீங்க, இங்கே தமிழ்நாட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா புஷியானந்தே இங்கே ஓட அடிக்க போகிறாங்க எலெக்ஷன் டைமில், அது வேறு விஷயம். ஏன்னா எலெக்ஷன் நிற்கும் போது தானே தெரியும். சரியான வந்து வீரமகனில் இருந்தால் புஷியானந்துக்கு இங்கே ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கொடுக்க சொல்லுங்கள். பிரச்சாரம் பண்ணுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். அதுவும் அந்த மேடை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் மேடையாக தான் இருக்கும் கண்டிப்பாக, நான் நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கோபம் இருக்குது. இந்த மண்ணுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. புஷியானந்து அவனை கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொது கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுச் செயலர் ஆகிட்டானுங்க. எப்படி பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்துக்கு பொதுச் செயலர் யாரானா பாண்டிச்சேரி சார்ந்தவன். கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ வந்தேன்றான். சரிங்களா? சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இவனை வந்துருக்கீங்களா, இவனுக்கு எங்கே போஸ்டிங் கொடுப்பீங்க? இந்த பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவருக்கு அங்கேயே கொடுப்பீங்களா? சரி, அங்கே போய் நிற்க வைக்கிறீங்க வச்சுங்க எலெக்ஷனில். ஒரு கட்சியை நீங்கள் உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் நிற்க வைக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பாண்டிச்சேரிக்கு என்ன சம்பந்தம்? பாண்டிச்சேரி வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தனியாக இன்னொரு கட்சி கூட நீங்கள் வச்சுங்க, அவனை வச்சு கூட ஒரு கட்சி ஆரம்பிங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஒன்று இந்த கட்சி பேர் வந்து காமனாக தான் பிரச்சனைக்கோ. அதில் அந்த மார்ட்டினோட மகன் இருக்கிறார்ல, அவர் லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒரு பேர் வச்சுருக்காரு. அது எங்கே வேணாலும் வந்து கேள்வி வராது. ஆனால் உங்கள் கட்சி என்ன? தமிழக வெற்றி கழகம். நீங்கள் என்ன செய்யலாம்? அப்பா உங்கள் ஆர்வ கோளாறில் இருக்கிறீங்க, நீ ஒரு கட்சியை ஆரம்பி, என் கூட வந்து கூட்டணி வை, நான் ஆதரிக்கிறேன். ஆதரித்தா கூட பிரச்சனை வராது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சுக்கிட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க வந்து சேர்த்துக்கிறேன்.
என்ன தானே அவங்க பிளான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அறிவார்ந்த அரசியல் தான் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா? ஒன்று பேரையாவது மாற்றுங்க. அதுக்கு தான் சீமான் அப்பயே சொன்னார், அருமையான பேர் சொன்னார். என்ன பேர் சொன்னார் திரும்ப தெரியுமா? டிவிகே வந்து கட்சி பேரை வந்து மாற்றணும்னு சொன்னார். தமிழக வெற்றிக்கழகத்தை உலக வெற்றிக்கழகம்னு மாற்றணும்னு சொன்னார். கரெக்டாக தப்பா? அதை வச்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குமா? நீங்கள் ஃப்ரான்ஸில் ஆரம்பிக்கலாம், ஜெர்மனில் ஆரம்பிக்கலாம், இலங்கையில் ஆரம்பிக்கலாம், எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம் இல்லைம்மா? உலக வெற்றிக்கழகம்னு பேர் வச்சுங்க. தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பிச்சுட்டு கேட்டால் பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து இங்கே பொதுச் செயலரை போடுங்க, அங்கே இருக்கிற எம்எல்ஏ கொண்டு வந்து சேர்த்துப்பீங்க. என்ன தானே அவங்க பிளான்னு எனக்கு ஒன்றும் புரியல. கமலஹாசன் வந்தார், என்ன சாதிச்சார்? வந்தார், அதனால் வந்து நாம் தமிழருடைய வளர்ச்சி முட்டுக்கட்டையாச்சா இல்லையா? ஆமாம் ஆமாம். இல்லைனா அப்போயே 15%, இந்நேரம் 20% நோக்கி பயணிட்டு இருக்கணும். இப்போ மீண்டும் 15% நோக்கி தான் பயணிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக வந்துட்டான். புரியுதுங்களா? அவன் டார்கெட் எங்கே பண்ணுறான்? ஒரு பக்கம் அப்படி பேசுகிறான், எது ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு பேசுகிறான். ஆனால் அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற வன்மத்தை பார்த்திங்கன்னா வந்து இங்கே இளைஞர்களுடைய ஓட்டு ஸ்ட்ராங்காக நிற்குது. எங்கே நிற்குது? சீமான்ட்டு நிற்குது, களைய மாட்டேங்குது. அப்போ அதை வந்து நான் கட்டினா கொத்திக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் உண்மையான காரணம். நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்காதவெல்லாம் இங்கே யாரும் ஒன்றும் இங்கே ஒன்றும். இப்போ லயோலா கருத்து கணிப்பு கூட சீமானுக்கு சாதகமாகவும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாகவும் தானே. அதுதான் நான் சொல்கிறேன். நான் கருத்து கணிப்பு எப்படி சொன்னாலும், அது சாதகமாக சொன்னாலும் பாதகமாக சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இவங்க எடுக்கிற சாம்பிள் எப்படின்னு நமக்கு தெரியாதுமா. நல்லா புரியுங்க. கருத்து கணிப்புனா என்னென்னா, இவங்க ஒரு தொகுதி ஃபுல்லாக போய் கேட்க மாட்டாங்க. ஒரு 100 பேர் சாம்பிள் எடுப்பாங்க, சரிங்களா? அந்த 100 பேர் இவங்க எடுக்கிற சாம்பிள் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் பல கருத்து கணிப்புகள் வந்து தோற்று போயிருக்கு. ஏன் இப்போ சம்மந்தப்பட்ட நபரே வந்து கேட்டால் அண்ணாமலை 1,00,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிப்பார்னு சொல்லி சொன்னவர் தான். அப்படி ஜெயிக்கலாம் நான் இந்த கருத்து கணிப்புலேருந்தே போயிடும்னு சொன்னவர் யார்? இப்போ இந்த திருநாள் இருக்கிறார், அப்படி தான் பேசுனவர் தான். நல்ல மனிதர், நல்ல நண்பர் தான். ஆனால் வந்து பேசி தானே ஆகணும். நண்பர்லாம் டீ குடிக்கலாம், இல்லை ஒன்றா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோதான் முடியும். அதுக்காக உங்கள் கருத்து கணிப்புன்றது பேரில் நீங்கள் கருத்து திணிப்பு பண்ணிங்கன்னா பார்க்க முடியாது. இங்கே டுபாக்கூரா வந்து உட்காந்து பேசிட்டீங்கன்னா நம்ம நம்ப முடியாது. இல்லை ஒருபோதும் வந்து இந்த தேர்தல் பல பேர் ஒரு ஊடக என்ன சொல்கிற ஒரு ஊடகமாக சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் இளைஞர்கள் பலம் அதிகமாக இருக்கிறது எங்கன்னா நாம் தமிழ் தான். விஜய் வரதுனால அவருக்கு சேதாரம் ஆகிடும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளைஞர் பலம் யார் இருக்குன்னு கேட்டால் விசிகாக இருக்குது. விசிகாவில் வந்து பல வந்து ஓட்டு பிரியும். அதை டைரெக்டாகவே சொல்கிறாங்க, நேரடியாகவே சொல்கிறாங்கன்னு கேட்டால் விசிகா தொண்டர்கள்லாம் வந்து டிவிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து இளைஞர்கள் எல்லா கட்சியிலும் இருந்தாலும் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் மற்ற கட்சி குறிப்பாக விசிகாவாக இருக்கட்டும், நாம் தமிழ் இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் வந்து கொள்கை பற்றுள்ளவங்க மட்டும்தான் அங்கே நிற்க முடியுது. அவங்க தான் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு வகைன்னு சொல்கிறதுன்னு கேட்டால் அந்த சைடில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கும், இந்த பக்கம் தமிழ் தேசிய சித்தாந்தம். அங்கே அந்த ஒரு பிராண்டுக்காக இருக்கிறாங்களே தவிர கவர்ச்சிகரமான தலைவர்கள் கிடையாது. சீமானும் சரி, இந்த சைடில் இருக்கிற வந்து அண்ணன் திருமாவும் சரி, 2 பேருமே வந்து கவர்ச்சி அரசியலை முன் வச்சு வரல. தொண்டைக்கிழியே கத்தி தான் வந்திருக்கிறாங்க. அதனால் இவனுக்கு சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருட்டாக இந்த கருத்து கணிப்பு சொல்கிறவங்களும் நம்பவே முடியாது, நம்பக்கூடாது, புறந்தள்ளணும். கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம், திருமா அவர்களினுடைய மிக அழுத்தத்தால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறையில உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்காரு, அவர் உடல்நலம் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவலை ஜெயிலுக்கு போன சவுக்கு சங்கர் சொல்லி இருக்காரு. இதனுடைய விஷயம் இல்லை, நம்ம வந்து முதல்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து பேய் கதை சொல்கிறவர், சரிங்களா? பேய் கதை இது. அதனால் வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறத நம்ம நம்ப வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு ஊடகத்தில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து அவர்கிட்ட எவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் நான் போகவே விரும்பலை. ஏன்னா அப்படிலாம் இருந்திருந்தால் இந்நேரம் வந்து ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கோம். அதெல்லாம் இல்லை. வேறு அளவுக்கு ஏதோ ஒரு லெட்டர் பேரில் ஒரு கட்சின்னு ஏதோ வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் ஒரு ஊடகத்தில் வந்து தொடர்ந்து பேசக்கூடியவர் தான். ஒரு கட்டத்தில் எமோஷனலாகையோ இல்லை எமோஷனல் ஆகாமையோ கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய வார்த்தைகள் வந்து ஒருமையில் வந்தது. சில நேரங்களில் ஒரு வன்மத்தோடு கூட ஒரு சில வார்த்தைகள் வந்தால் நான் மறுக்க மாட்டாங்க. ஒருமையிலையும் வந்திருக்கு, சில நேரத்தில் வன்மத்தோடு கூட வந்திருக்கு, இல்லை கோபத்தின் வெளிப்பாடாக வந்திருக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் அதுக்கு வந்து முகசாயல் வச்சுங்க. ஆனால் ஓராண்டு காலம் வந்து சிறையில் தூக்கி வைக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஆள் கிடையாது. அந்த மாதிரி மனிதர் கிடையாது. நான் பழகியிருக்கிறேன். நான் பல நேரங்களில் நேர்காணல் ஒன்றா சந்தித்து பேசியிருக்கிறோம்.
எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தான மனிதராக தான் அந்த குண்டாஸில் வைப்பாங்க. ஆமா சார். ஒரு அபாயகரமான சார் மனிதர். அதை இன்னும் உடைக்க முடியல அப்படின்னும் போது இல்லை, அது அது என்னென்னா சில சம்பவம் இருக்கு. இல்லைம்மா, சில சம்பவங்கள் வந்து இருக்குது. சில சம்பவங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதெல்லாம் சில நேரங்களில் இந்த ஜுடிஷியலாக போயிட்டாலே சான்று ஆவணங்கள், காட்சி இதெல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு குற்ற சம்பவம் எங்கே நடக்குதுன்னு இருக்குது, யார் பண்ணுறாங்க என்ன இதெல்லாம் தாண்டி எங்கே நடக்குதுன்னு கேட்டேன். அது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி வந்து காவல்துறை அலுவலகத்துக்கு வெளியில் நீங்கள் உள்ளே வளாகத்துக்கு உள்ளே அந்த வளாகத்தை ஒட்டி நடக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து யார் முதல்ல தாக்குறாங்க ரெண்டாவது தாக்குறாங்கன்றதுலாம் வராது, யார் கையில் ஆயுதம் எடுத்தாங்கன்றது தான் வரும். இது விசாரணைகளை மேற்கொள்ளும் போது தெரியும். யாருக்கும் நம்ம சாதக பாதமாக பேசலை. அவங்க கையில் அடித்தாங்கன்னா அதுக்கு வேறு செக்ஷன் இருக்குது, அதே ஆயுதம் எடுத்து அடித்தாங்கன்னா அதுக்கு வேறு செக்ஷன் இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. செருப்பு தூக்கி வீசினா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, கெட்ட வார்த்தை பேசினா அதுக்கு ஒரு இப்படி நிறைய இருக்குது. இப்போ என்னென்னா அந்த காட்சி பதிவுகள் வந்து இவர் வந்து கத்தி எடுத்து அந்த அந்த இது அவர் தற்காப்புக்கு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கூட வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து அபாயகரமான ஒரு செயல் தான். கண்டிப்பா சார். இப்போ அவர் செய்தது தவறாக ஆனால் என்னென்னா வழக்கு பதிவு செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கலாம், ஒரு 90 நாட்கள் கூட நீங்கள் பெயில் கொடுக்காம பண்ணலாம். ஏன்னா கொலை வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டாலே 90 நாட்களில் வந்து சிறையில் வந்து வெளியே வந்துடுவாங்க. அது நம்ம கடந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட பல பேர் இந்த விடுதலை அடைஞ்சிட்டார்ல ஒரு பையன் கூட 3 மாதத்துலேயே வந்திருக்காங்க. ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். 90 நாட்களில் 90 நாட்களில் வெளியே வந்தாங்க. ஆனால் அவர் வந்து குண்டாசில் போகிற அளவுக்கு அவர் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் என்ன சொல்லுங்கன்னா அந்த வழக்கு நிலுவையிலேருந்து அவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குண்டாஸ் பண்ணோன்னா 3 வழக்கு தொடர்ச்சி அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குமா. அந்த வழக்குகள் நிலுவையில் இருந்ததுன்னா அடுத்து ஒரு வழக்கு எப்படின்னு கேட்டால் இதில் வந்து குண்டாஸில் வைக்கலாம்னு சொல்லி கூட அதை ரெஃபர் பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது கோர்ட்டுக்கு போகும். ஆனால் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வழக்கு விசாரணைகள் சில நேரங்களில் வந்து இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா காலதாமதமாகும், சில நேரங்களில் வந்து இழுத்தடிக்கிற கூடிய காலகட்டம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுதான் ஜுடிஷியலாக உள்ளே போகணும்னா தான் அது வந்து அங்கே என்ன நடக்குது, அவர் வழக்கில் என்னன்னு தெரியும். நான் சொல்கிறதுன்னா ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பழம் வரைக்கும் நான் போல்டாக நான் சொல்லுவேன், வெளிப்படையாக சொல்ல கேட்டேன்னா அபாயகரமான மனிதர் கிடையாது. ஆனால் நேர்காணலில் வந்து சில நேரங்களில் நான் வந்து 1-2 நேர்காணலில் வந்து அவர் பார்ப்பேன். ஒரு குறிப்பிட்ட தலைவரை வந்து அவர் வந்து இழித்தும் பழித்தும் பேசுகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். கெட்ட வார்த்தைகள் கூட அவர் பேசுகிறேன். என்னால் நான் நேர்மையாக பேசணும்னு நினைப்பேன். எப்பவுமேம்மா நான் நேர்மையாக பேசணும்னு நினைப்பேன். அவரும் வந்து பேசுகிறதுல கொஞ்சம் லாங்குவேஜ் கண்ட்ரோலாக பேசி இருக்கணும், சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து என்ன சொன்ன ஒரு கெட்ட வார்த்தைகள் இழிவாக பேச இதெல்லாம் நிறைய நடந்தது. அடாவுடான்னு பேசுறது வேறமா, ஒருமையில் அவன் இவன் பேசுறதில்ல. அது தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள்லாம் வந்து அது பேசுனதுலாம் ஒரு காலம் அதெல்லாம் நடந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு சில நேர்காணலில் வந்து அது எல்லா நேரங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு வரம்பு மீறிய ஒரு வார்த்தைகள், பெண்களை இணைத்து பேசுறதுன்றது இதெல்லாம் வந்து நடந்தது. சார் இன்னொன்று சார், இந்த அதாவது இப்போ இந்த டிஎஸ்பி வளாகத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு விசிகாவினர் மேலேயும் இருக்கு இல்லைங்களா, அவங்க தரப்புலையும் அரெஸ்ட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருந்தா பாராட்டலாம். இல்லைப்பா, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்றது நம்ம முழுமையாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் இதில் நான் ரொம்ப நேர்மையாக பேசுகிறேன். ஆளுங்கட்சி இவர் கூட்டணி கட்சி சில சூழ்நிலையில் வந்து இவங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க. காவல்துறை வந்து நீங்கள் யாருமே தலையிடலன்னு சொன்னால் ஜென்யூனாக நடவடிக்கை போயிடும். யார் தலையிட இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து ஆளுங்கட்சி திமுக இருக்குது, திமுகவுக்கு வந்து கூட்டணியாக இருக்கிறாரு. திமுக கூட்டணி கட்சியை தான் அவர் வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. ப்ராக்டிக்கலாக பாருங்கள், வெளியில் வாங்க, நீங்கள் ஓப்பனாக பேசுவோம். திமுக அரசு எல்லா அரசும் பயஸ்டாக தான் இருக்கும். திமுக அரசு வந்து இப்போ காவல்துறைக்கு வந்து உத்தரவு போட்டால் அந்த உத்தரவு போட்ட செய்கிற இடத்துல தான் காவல்துறை இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும்ல. எத்தனையோ வழக்கில் பார்த்துருக்குறோம்ல. இந்த பேய் கதை மன்னன் வழக்கில் கூட நம்ம பார்த்தோம்ல. உள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு என்ன தெரியும். ஆனால் நீதிமன்றத்துக்கு தேவை சான்று ஆவணங்கள் தேவை, ஆதாரங்கள் தேவை. அப்படி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் கேட்டால் இந்த இடத்துல வந்து ஆதாரங்களை கொண்டு போய் போடுறது யார்? அரசு தரப்பில் தானே போடணும். அரசு தரப்பில் தானே காவல்துறை இருக்குது. இங்கே வந்து கூட்டணி கட்சி எதாவது டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் அவர் பேசினார். யார் பேசுறது? ஏர்போர்ட் மூர்த்தி. அப்போ இவங்க சப்போர்ட்டாக தான் நடந்துப்பாங்க. இதில் யார் வந்து நீங்கள் வந்து நியாயவாதி அநியாயவாதின்னு சொல்ல முடியும்?
இது நல்லா புரிஞ்சுங்க. நான் பாரபட்சம்லாம் பேசுகிறேன், சாதகமாக தான் நின்றுப்பாங்க. காவல்துறையை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க காவல்துறையை, அப்போ பார்க்கலாம் நடவடிக்கை எப்படின்ட்டு. சில நேரங்களில் அரசியல் ரீதியாக அரசுக்கிட்டேருந்து என்ன உத்தரவு வந்து பார்த்து அப்படி நடந்துக்க தான் செய்வாங்க. அது நம்ம பார்த்துருக்கேன். இது நான் சொல்கிறேன், எனக்கு யார் பாரபட்சம் சொல்கிறேன். ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து குறிப்பாக இதில் நான் சமுதாய பார்வை நான் செலுத்தவே இல்லை. இதில் சமுதாய பார்வைன்னா ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒடுக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இனத்தை சார்ந்தவர் தான், அவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். சரிங்களா? இங்கே இருக்கிற விசிக தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தான். ஒரே சமூகத்தில் நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன செய்வாங்க? அது தப்பு தானே. நீங்கள் சமூக ஒற்றுமைன்னு பேசுகிறவங்க, நீங்கள் ஒரே சமூகத்தை ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டி இன்னும் போகக்கூடாதுல்ல. அவரும் அந்த லிமிட்டை தாண்டி போனார். எனக்கு தெரியும், ஒரு தலைவர் கொடுத்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இழிவாக பேசுறது, அரசியல் ரீதியாக நீங்கள் மாற்று கருத்து வைங்க, கட்சியை நீங்கள் அடமான விஷயம் பேசுங்க, இல்லை நீங்கள் வந்து திமுக அரசுக்கு நீங்கள் வந்து சொம்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் தாண்டி பர்சனலாக வந்து சில வார்த்தைகள்லாம் இன்னொன்று என்னன்னா, சீமான் அவர்களினுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இருக்கு. இப்போ கூட போய் ஜெயிலில் பார்த்துட்டு வந்தாரு. இதனாலேயே இன்னும் அழுத்தம் கூடுதலாக கொடுக்கப்படுதா அப்படின்ற அப்படி நான் அப்படி நினைக்கல. ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அவர் வந்து பலருக்கு அவரை வந்து எவ்வளோ வந்து இதே சவுக்கு சங்கர் வந்து எவ்வளோ கிண்டல், எவ்வளோ கேலி, எவ்வளோ ஏளனம் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணது யார்? சீமான் அவர்கள். கஞ்சா வைக்கும் போது குரல் கொடுத்தது இவர் தான். கஞ்சா வச்சுதா வந்து ஒரு வழக்கு போட்ட போது அதில் வந்து அன்றைக்கி குரல் கொடுத்து பேசினாரா? ஃபெலிக்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தான் நேராக யாரை போய் பார்த்தாரு? சீமான் அவர்கள். இவர் வந்து ஃபெலிக்ஸ் எந்த கட்சியில் இருக்கிறாரு? டிவிகேல. போதுமா? சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவுமே வந்து ஒரு அரசியல் சார்பாக ஒரு நியாயம் படும்போது அவர் பேசியிருக்கிறார். இது சரின்னா சரின்னு அது வெளிப்படையாக பேசுறது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்க எவ்வளோ கேலி கிண்டல் சவுக்கு சங்கர் பண்ணையும் சமீபத்தில் கூட பேசினாரா இல்லையா? சப்போர்ட்டாக தான் பேசினார், எதிராக பேசவே இல்லையா? அதுக்காக வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுறது கிடையாது, காவல்துறைக்கு ஆதரவாக பேசுறது கிடையாது, இல்லை காவல்துறைக்கு எதிராக பேசுறதும் கிடையாது. இந்த சம்பவத்தில் அவர் கருத்தை சொல்கிறார், அவ்வளோதான். அதை வச்சு அப்போ ஏர்போர்ட் மூர்த்திக்கும் வந்து கேட்டால் வந்து அவரோட பயணிச்சிருக்கிறாரு. இவர் கூட்டங்களில் நாம் தமிழர் மேடையிலே பல பேச்சுக்கள் பேசியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நானே கூட சொல்கிறேன் இல்லைம்மா, சரி இன்னொன்று சார், இப்போ இவர் ஒரு வருஷம் சிறையில் வைக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த குண்டாசு, அது தேவை. இப்போ நீங்கள் கைது பண்ணீங்க, குற்ற சம்பவம் நடந்தது, ஒரு குறிப்பிட்ட காலம் கேட்டால் கொலை வழக்கிலே 90 நாளில் வெளியே வரும். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் அதுதான் நம்ம பேசணும் தவிர கைது பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் அப்பாவி சம்பவத்தை கண் கூட வந்து ஊடகங்களே பார்த்தாங்கல்ல, 2 தப்புன்னு நடந்து தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்கே வந்து கையில் அடித்தா ஒரு இதுவும் கத்தியில் அடித்தா வந்து ஒரு செக்ஷனும் இருக்குது. அதனால் நம்ம சட்டத்துக்கு உள்ளே ரொம்ப நம்ம ஆழமாக போடு. சீமான் வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அதனால தான் வெளியில் விட மாட்டாரு அப்படி நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை தாண்டியே நம்ம சொல்ல முடியும். சீமான் சப்போர்ட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தானே. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 90 நாளில் வந்து அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை நடக்க போகுது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் சார்ஜ் ஷீட் போடுங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து சிறைக்கு போகிறாரு, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். இப்போ தேர்தல் நெருங்க போது, இப்போ இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியே வந்தார் அப்படின்னா நாம் தமிழத்தில் ரொம்ப வீரியத்தோடு இவர் வந்து எதிர்த்து நிற்பார் இல்லை சார்? பெரும்பாலும் நான் சொல்கிறேம்மா, அது ஏர்போர்ட் மூர்த்தி எப்படி இருப்பாருன்னு தெரியாது, கைது செய்யப்படுவாங்க. இது யார் வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கே விட்டுறேன், அவங்க பார்வைக்கு விட்டுறேன், கைது செய்யப்படுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இவர் பேசுவார், யார் சீமான் பேசுவார். அவங்க வந்து ஏன் சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து சிறையிலேருந்து வெளியே வரதுக்கு கூட குரல் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். அவங்க வெளியில் வந்து என்ன செய்யணும் கேட்டால் வேறு கட்சியில் போய் சேருவாங்க. இது நடந்திருக்கா இல்லையா? இல்லை வேறு யாருக்காவது போய் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாது, நான் என் மனசில் பட்டதை சொல்லிடுறேன். கடந்த காலத்தில் வரலாறு இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். இவர் கைது செய்யப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து இவர் சப்போர்ட்டாக பேசுவார், சிறையிலேருந்து வருவாங்க, வந்துட்டு என்ன செய்யணும் வேறு கட்சிக்கு ஆதரவாக போயிடுவாங்க. அது மாதிரி நடந்திருக்கு. அது பெரிய உதாரணமே மூத்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ். ஏன் அங்கே போய் டிவிக்கில் சேர்ந்தது வந்து நாம் தமிழில் சேர முடியாதா சொல்லுங்கள்? ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் அப்போ மட்டும் சீமான் வரணும், இது சீமான் குரல் கொடுக்கணும். அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.